நம்மளால் ஃபுல்லாக கீழே இறங்க முடியாது பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த வேவ்ஸ் ஆர் டூ ரஃப். அண்ட் இங்கே கூட பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஏரியா, டோன்ட் டேக் பாத் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடமே நடந்து போகிறதுக்காக முடியாத அளவுக்கு ஆக்சுவலாக வந்து கூட்டமாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்து அப்படியே வெறிச்சோடி யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாரி அன்ஸ்டேபிள் கிளிஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இட்ஸ் பிரிட்டி டேஞ்சரஸ் லைக் டு ஸ்டாண்ட் ஹியர், டேக் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சீரீஸோட செகண்ட் பிளேஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறாங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஆலப்பியில் வந்து தங்கிட்டு அங்கே வந்து புளியங்குளம் சர்ச்சு, ஆலப்பி பீச்லாம் பார்த்தோம். தென் அங்கேருந்து குருவாயூர் டு ட்ரிவாண்ட்ரம் இன்டர்சிட்டி பிடிச்சி நம்ம இப்போ வந்திருக்க இடம் தான் வர்க்கலா சிவகிரி. ஸோ வர்க்கலா வரத்துக்கு நீங்கள் வந்து ஆலப்பிலேருந்து வந்தது இங்கே ட்ரெயின்லேயே வந்துடலாம். ஸோ வி ஹேவ் கேம் டு த வர்க்கலா ஸ்டேஷன் நவ். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அடுத்து நம்ம ஸ்டேயிங் பிளேஸ் போக போகிறோம். அண்ட் ஃப்ரம் ஹியர் த பீச் அண்ட் த கிளிஃப் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. வில் டேக் அன் ஆட்டோ சார்ஜஸ்லாம் ரீசனபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8:48 ஆகுது. 8:40 ட்ரெயின் அரைவல் டைம். இட் வாஸ் லைக் கரெக்ட் ஆன் டைம். இப்போ நம்ம வெளில போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே நம்ம தங்குற இடத்துக்கு போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதான் செக்இன் பண்ணோம். அண்ட் இட்ஸ் ப்ரிட்டி குட். அண்ட் இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம், இந்த ரூரல் வைப்ஸ் ஹோம் ஸ்டே, நார்த் கிளிஃப், கேரளாவில். அண்ட் திஸ் இஸ் அவர் ஸ்டேயிங் பிளேஸ் விச் இஸ் ஸ்டேட். ஆக்சுவலாக இந்த ஸ்டேயிங் பிளேஸ் எங்களோட ஒரிஜினல் பிளான்லேயே இல்லை. பட் என்ன நடந்துச்சு, இந்த பிளேஸை நாங்கள் எப்படி புக் பண்ணோம், அண்ட் வர்க்கலாவில் ஸ்டே புக் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேம் ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாங்கிறத லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பேர் தான் ரூரல் வைப்ஸாக இருந்தாலும் இடம் நல்லா மாடர்னாக சூப்பராக கட்டியிருக்காங்க. நாங்கள் தங்க போகிற ரூம்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க வந்து 203 and 204. Let's see 203. ஓகே, இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. நல்லா ஸ்பேஷியஸான ரூமாக இருக்குது. இட் ஹேவ் ஏசி. இங்கே வந்து ஒரு சின்ன குவீன் சைஸ் பெட்டு. தென் வி ஹேவ் ஒரு சின்ன ஒரு டேபிள். அண்ட் we have a good cupboard to place our things. And inside பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாரி. அண்ட் திஸ் இஸ் த சைட் வியூ. ஸோ இன்சைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும். அப்படின்னு சொன்ன மாதிரி லைக் ஒரு 2 டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் லுக் அட் த ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூமே நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. அண்ட் இட் கம்ஸ் வித் ஹீட்டர், ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட. ரொம்ப காம்பேக்டாக இருந்தால் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இது நாங்கள் வந்து இக்ஸிகோவில் புக் பண்ணோம். தென் புக்கிங் வென் த்ரூ booking.com. ப்ரைஸ் வந்து இட் வேரிஸ். லைக் இவங்கள்ட்ட ஏசி ரூமும் இருக்குது, as well as லைக் நான் ஏசி ரூமும் இருக்குது. நாங்கள் புக் பண்ண இன்னொரு ரூம் வந்து இந்த 204 ஆக்சுவலி. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிமிலர் சைஸ் ஆஃப் ரூம், கொஞ்சம் பெருசாக தோணுது அதை விட, a bit bigger. அண்ட் இங்கேயுமே நமக்கு ஒரு ஏசி இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் விண்டோ ஸ்க்ரீன். இந்த பக்கம் பார்த்தா அடுத்த பக்கத்து ப்ராப்பர்ட்டி அப்படியே திருப்புறம் பாருங்கள். ஸோ அதை விட கொஞ்சம் லிட்டில் பிட் லைக் பெருசாக இருக்குது. நம்ம பார்த்து 203 இந்த கார்னர் ரூம்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் அகைன் லைக் இங்கேயுமே வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள், நமக்குன்னு ஒரு கபர்ட். வாட் யூ ஹேவ் ஹியர்? இது ஏதோ போட்டிருக்கு. நைஸ் மேம். சரி, கிச்சன்லாம் கூட வச்சுருக்காங்க. சின்ன ஒரு கிச்சன் செட்டப் இருக்குது, விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் இங்கே பார்த்தா நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ஆக்சுவலாக வித் அகெயின் ஒரு ஹீட்டரோட. திஸ் இஸ் அ குவிக் ரூம் டூர் ஆஃப் தி ரூரல் வைப்ஸ் இன் வர்க்கலா. இது வந்து கிளிஃபுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து ஒரு 400-500 மீட்டர்ஸ் போனால் கிளிஃப் வந்துடும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளிஃப்லேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். செக்இன்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வர்க்கலா நார்த் கிளிஃபில் இருக்கோம். மணி இப்போ காலையில் ஒரு 11 ஆகுது. நல்லா சுட்டெரிக்கிற வெயிலில் கடல் அலைகள் கரையில் மோதுறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரைட் சைட் திரும்பினா நம்ம வானம் முடிகிற வரைக்குமே ஒரு நீளமான ஷோர் லைன் போயிட்டே இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. வர்க்கலாவோட ரா பியூட்டி இதுதான். இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சி வியூவோட ஒரு சூப்பரான ரிசார்ட் இருக்குது. இங்கே கிளிஃப் எட்ஜிலேயே இது மாதிரி நிறையா ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் மட்டும் சீசன் அண்ட் வீக்கெண்ட் பொறுத்து மாறும். அண்ட் நம்ம இன்னும் நார்த் கிளிஃபோட சைட்டில் தான் இருக்கோம். கீழே பார்க்கும்போது அந்த பிளாக் சாண்ட் பீச் தெரியுது. கடல் இப்போ கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலும் அந்த பெரிய தென்னை மரங்களோட வியூவோட பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ வெயில் ரொம்ப அடிக்கிறதால நம்ம ஃபர்தராக வெளியில் சுற்றாமல் டேரெக்டாக ரூம் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை ஈவினிங் மீட் பண்ணலாம்.
ஆல்சோ இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னென்னா, மார்னிங்ஸ் அண்ட் ஆஃப்டர்நூன்ஸில் இங்கே இருக்க கெஃபேஸ் வந்து ரொம்ப க்ரௌடடாக இல்லாமல் லெஸ் ஆக்டிவாக தான் இருக்கும். வேற ஈவினிங் பார்த்தீங்கன்னா வைபே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் அதையும் காட்டியிருக்கோம், மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். 5 hours later. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5:04 ஆகுது. நம்ம பாபா கா தாபாவில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு திஸ் இஸ் த பாபநாசம் பீச். இந்த சைட் போனீங்கன்னா டுவர்ட்ஸ் லைக் சதர்ன் சைட் ஆஃப் லைக் கிளிஃப், சவுத் கிளிஃப் சைட் போகலாம். இந்த சைடு வந்து நார்த் கிளிஃப். ஸோ இப்போ வந்து இந்த பாபநாசம் பீச் பார்த்துட்டு ஸ்டில் லைக் 5 மணி அரௌண்ட் பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட வெயில் தனியாகவே இல்லை. வி கேம் இன் ஜூன் மந்த். பார்த்திங்கன்னா டேட் இன்றைக்கி வந்து 7th June. we were expecting it to be rainy here, but reality பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்லா வெயிலாக இருக்குது. அண்ட் மே மாதம் அடிக்கிற வெயில் மாதிரி இருக்குது. ஸோ we are not able to venture into the beach now. So we are moving back to the cliff. and நம்ம அந்த பாபா கதாபா போன இடத்துலேருந்தே நமக்கு வந்து இதேமாரி பீச்சுக்கு இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து இப்போ மணி ஒரு 5-4 ஆகுதா. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 20 to 30 minutes ஆகும். ஹெலிபேட் டாக்ஸி ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அங்கேருந்து நம்ம கீழே இறங்கி அகைன் வில் கோ டு த பீச். அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இறங்கும்போது ஈஸியாக இறங்கிட்டோம். இட் வாஸ் லைக் மோர் ஆஃப் டவுன் ஹில். இப்போ வந்து நேராக மேலே அப்பில் ஏற மாதிரி இருக்குது. அண்ட் அப்படியே வாக் பண்ணிட்டே வரேன். நல்ல ஒரு ஸ்லோப் இருப்பாங்க. இந்த ஸ்லோப்பாக தான் ஏற போகிறோம். ஸோ இந்த ரோட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் கீழே எல்லாம் டவுன்ஹில் மாரி இருந்துச்சு. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அந்த ஹெலிபேட் டாக்ஸி ஸ்டாண்ட் தாண்டி கிளிஃப் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினச்சோம். பட் கிளிஃப் கீழே வந்து இறங்கி பீச்சுக்கு வந்துருச்சு. திருப்பி மேலே ஏற வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மேலே நடந்து வந்துட்டோம். கட் பண்ணிட்டு அந்த ஹெலிபேட் டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுறோம். பாபநாசம் பீச் பார்த்துட்டு இப்போ மேலே ஏறி நம்ம வைக்கிற இடம் தான் ஹெலிபேட் டாக்ஸி ஸ்டாண்ட். நம்ம ரைட் சைடு நிறையா இங்கே வந்து டாக்ஸி பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வர்க்கலா நார்த் கிளிஃப் சைடு, வேறு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வர்க்கலா சவுத்துன்னு ஒரு பெரிய பீச் ஷோர்லையும் சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ சன்செட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்ஸ்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து ஸ்கை லான்ச். நியான் லைட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே டே அண்ட் நைட் 2 டைம்லையுமே இந்த ஸ்கை லான்ச்லேருந்து வியூ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிஃப் பேமெண்ட்டில் ஃபுல்லாக மக்கள் நடமாட்டத்தோட செம்ம வைப்பாக இருக்குது. ஈவினிங் ஆனாலே இந்த இடமே களை கட்டிடும். கிளிஃப்லேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் இருட்டாக இருந்தாலும் நல்லா கூட்டம் இருக்குது. கீழேருந்து மேலே கிளிஃப் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அந்த கெஃபேஸோட லைட்டு திருவிழா மாரி பிரைட்டாக எரியுது. அப்படியே டின்னரை முடிச்சுட்டு ரூமுக்கு திரும்பி போகலாம் வாங்க. இதுதான் நம்ம தங்கியிருக்க ரூமோட நைட் வியூ. தங்கியிருக்கோம் ரூரல் வைப்ஸ். அப்படியே மேலே போவாங்க ரூமுக்கு. The next morning. ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே 7/17 ஆகுது. டுடே இஸ் அ ஃபைனல் டே ஹியர் அட் வர்க்கலா. இட்ஸ் ப்ரிட்டி குட். அண்ட் இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரூரல் வைப்ஸ் ஹோம் ஸ்டே நார்த் கிளிஃப் கேரளாவில். இது நைட் வியூ பார்த்துருப்பீங்க. மார்னிங் வியூ ஆக்சுவலாக கீழே ஒரு 4 ரூம், மேலே ஒரு 4 ரூம் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே அகைன் லைக் பீச் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தென் பேக் டு ரூம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி செக் அவுட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் பிளானு. செக் அவுட் பண்ணிட்டு வி ஹேவ் அவர் ட்ரெயின் அட் அரௌண்ட் 3 கொல்லம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வர்க்கலாலே போட் பண்ணிக்கலாம். ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு அகெயின் லைக் வில் பி எக்ஸ்ப்ளோரிங் அவுட். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு திங் நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோன்னா த பிளேஸ் இஸ் மோர் வைபி as லைக் இட் கம்ஸ் அலைவ் டியூரிங் த ஈவினிங். வர்க்கலா வந்து சீசனில் வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி லைக் டிசம்பர் நவம்பர் டு டில் லைக் ஃபெப்ரவரி வரைக்கும் நல்லா சீசனாக இருக்கும். அண்ட் ஈவினிங் லைக் பார்த்திங்கன்னா செம்ம வைபாக செம்ம அலைவாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோட ஃப்ரண்ட்டில் லைக் ப்ரீவியஸாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி ஈவினிங் வந்து வைபாக இருக்குன்னு. பட் இப்போ போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ அமைதியாக இருக்கும். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே கேமரா பேன் பண்ணுறேன்.
அண்ட் யூ கேன் see நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடமே நடந்து போகிறதுக்காக முடியாத அளவுக்கு ஆக்சுவலாக வந்து கூட்டமாக இருந்தது. பீப்புள் லைக் கோயிங் எய்தர் சைட். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்து அப்படியே வெறிச்சோடி யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம். கோயிங் நவ் டுவர்ட்ஸ் த பிளாக் சாண்ட் பீச். அதுக்கு ஃபர்தர் கொஞ்சம் நார்த் போனால் உடையம் பீச் இருக்குது. லெட்ஸ் see if we can make till the உடையம் பீச் or probably like black sand பீச்சோட டேர்ன் பண்ணிவிட்டு we'll go back towards the south cliff, the helipad area. அங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நிறைய ஆப்ஷன் பார்த்தோம். நேற்று நம்ம டின்னர் சாப்பிட்டது லிட்டில் திபெட்டு. தென் there like pretty few cafes like which are offering like breakfast menu. So இந்த நார்த் சைடில் வந்து உங்களுக்கு if you go towards this like black sand beach, we don't see much of like breakfast options this side. இங்கே வந்து சன்னி பை பேவோ ஒரு இது இருந்துச்சு பிளாக் சாண்ட் பீச் தாண்டி, அதோட எக்ஸாக்ட் நேம் சைடில் ஆட் பண்ணுறாங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ we might have to probably walk back towards the helipad area. இன்னும் நாங்கள் எந்தெந்த ஏரியாலாம் மிஸ் பண்ணியிருந்தோன்னா there is one ஜெகநாத் டெம்பிள், அது மிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அஞ்சன்ஜங்கோ ஃபோர்ட். ஸோ என்னென்ன பிளேசஸ்லாம் இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு தனியாக ஒரு வீடியோவை போடுறோம், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ அங்கங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி அன்ஸ்டேபிள் கிளிஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ப்ரிட்டி டேஞ்சரஸ் லைக் டு ஸ்டாண்ட் ஹியர் டேக் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ். கீழே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ கிளிஃப் வியூ. இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸும் பார்த்தது எல்லாமே இந்த கிளிஃப் வியூ ஒட்டி தான். லைக் ஜஸ்ட் லைக் ஹவு வி ஹேவ் கோகர்னா ஒரு கிளிஃப் இருக்க மாதிரி இங்கே வந்து இந்த கிளிஃப் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி லாங் ஆக்சுவலி. அந்த சைட்லேருந்து அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே கிளிஃப் இது தாண்டி அடுத்து அந்த வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் லைக் வர்க்கலா. It has a pretty long cliff, and we will have like staying places as well as cafe right on the cliff as well as on the beaches. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the black sand beach. பட் அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியுதா டேஞ்சர் போட்டிருக்காங்க. I'll probably take a photo and show you, and it's because the waves are இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் it's too rough in this பார்ட் ஆஃப் த டைம் இயர். எப்போ உங்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கே லோக்கல் சொன்னாங்கன்னா அக்டோபர் டு ஃபெப் வந்து வேவ்ஸ்லாம் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்காது. அட் தேட் டைம் யூ கேன் கோ டவுன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம வந்து ஜூன் மந்த்து, ஸோ த வேவ்ஸ் ஆர் ப்ரிட்டி ரஃபி. அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் யாருமே வந்து கீழே யாருமே இறங்கல ஆக்சுவலாக. எல்லாமே இந்த ராக்ஸ்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த பிளாக் சாண்ட் பீச். அது சரி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போனால் உடையம் பீச். அப்புறம் அங்கேருந்து லைக் ஃபர்தர் லைக் 2 kilometers வில் ஹேவ் கப்பில் பீச். there are like couple of beaches like நான் சைடில் ஆட் பண்ணுறேன். கப்பில் பீச்சில் உங்களுக்கு வந்து சர்ஃபிங் அண்ட் ஹோட்டல்ஸ் கேக்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அதை தாண்டி போனீங்கன்னா பரவூர் லேக் வரும். நம்ம இது ட்ரெயினில் வந்தபோது பார்த்தோம். அங்கேயுமே வந்து கயாக்கிங்லாம் இருக்கும், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு வில் ப்ராபப்ளி கோ டில் தேர் ஆக்சுவலி. அந்த ராக்ஸ் வரைக்கும் போயிட்டு வில் கம் பேக் அண்ட் வில் ஹேவ் அ பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் இது பார்த்திங்கன்னா கிருஷ்ண தீர்த்தம் பக்கத்தில் இருக்குது. திஸ் இஸ் அ குட் பிளேஸ் ஃபார் லைக் டின்னர். இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் த வே டு த பிளாக் சாண்ட் பீச். அப்படியே இப்படி கீழே இறங்கி தென் நம்மளால் ஃபுல்லாக கீழே இறங்க முடியாது பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த வேவ்ஸ் ஆர் டூ ரஃப். அண்ட் இங்கே கூட பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஏரியா, டோன்ட் டேக் பாத் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே இந்த வியூஸ் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு தென் வில் கோ அப் பேக். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்கேருந்துலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் காட்டிட்டுனா வந்து கீழே வரைக்கும் வந்துருந்தோம். அண்ட் இந்த பக்கம் அப்படியே என்ன போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த உடையம் பீச்சில் அந்த சைடு தான் வரும். நைஸ் வியூ. இந்த பிளாக் சாண்ட் பீச் அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நாங்கள் வந்துக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர்லி மார்னிங் ஸோ ஃபைனலாக நம்ம இந்த பிளாக் சாண்ட் பீச் வந்துட்டு தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த உடையம் பீச் போகிற வழி இது ஆக்சுவலாக. அண்ட் யூ கேன் see the rocks here. we try to go அந்த பக்கம் அப்படியே போக முடியுமான்னு பார்ப்போம். you need to be a bit careful and going this side. லுக் எப்படி வியூ எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படியே அழகாக அப்படி வளைஞ்சு இப்படி போகிற மாதிரி. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடுமே வியூ சூப்பராக இருக்குது.
We'll spend some time here and we'll make our way back to the breakfast. அந்த எண்ட் வரைக்கும் நம்ம போகணும். ஆக்சுவலாக வியூஸ் அப்படியே என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த பிளாக் சாண்ட் பீச்செலாம் பார்த்துட்டு இப்போ நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். வர்க்கலாவில் நார்த் கிளிஃப் அண்ட் சவுத் கிளிஃப்னு 2 ஏரியா இருக்குது. இதில் நார்த் கிளிஃபில் கெஃபேஸ், க்ரௌட்ஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அதிகம். ஈவன் நம்ம போகிற சைடில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளார இன்டீரியர் போனீங்கன்னா ஒரு அக்வாரியம் கூட இருக்குது. ஆனால் டைம் இல்லாதனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ பட்ஜெட் பேக் பேக்கர்ஸ்க்குன்னு ஹாஸ்டல் மாதிரி நிறைய ஹாஸ்டல் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இந்த வர்க்கலா ட்ராவல் கைடை டீட்டெயிலாக ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஆல்சோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிளாஸ் ஃப்ரேம் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஸ்டேயிங் பிளேஸோட பேர் வந்து ஆன்டிலியா சாலே. வர்க்கலாவில் கடலை பார்த்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சீ ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் வர்க்கலா நீங்கள் நிறையா பார்க்கலாம். நம்ம இப்போ ரூமுக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். சப்போஸ் நீங்கள் வர்க்கலா பிளான் பண்ணிங்கன்னா நடக்க ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா இந்த ரோட்ஸ்லாம் ரொம்ப நேரவாக இருக்கும். அண்ட் ஈவினிங்ஸில் அட் அ டைம் 2 4-wheeler வந்தால் இந்த ரோடே ஜாம் ஆகிடும். And we have like some beautiful accommodations here, like this Villa Vakala La Maison. But one thing we wanted to say at this point of time is நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் புக்கிங் பண்ணது we booked a property called Casablanca which had a good rating, like around like 4 in the எங்கள் கூகுள் மேப்ஸில் கூட நல்ல ரிவ்யூ இருந்தது. பட் ஒன் திங் ஐ ரெட் இன் த கூகுள் மேப்ஸ் ரிவ்யூஸ், நீங்கள் வந்து புக் பண்ணது ஒரு ரூமு, கிடைக்கிறது வேறு ஒரு ரூம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ we are like quite skeptical on that aspect. And the same thing happened to us. எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் early check-inக்காக like we made a request, like since our train from Alapi to Varkala it reaches around 9, we asked them like whether we can do an early check-in. Later they said like early check-inலாம் possible இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, we are fine, like I can come put our baggages and like check in like 11 or 12, we can like roam around அந்த பக்கம்லாம் போயிட்டு roam around பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். லேட்டர் they கால்லே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, they said நீங்கள் புக் பண்ணது வந்து ரூம்ஸ் அவைலபிள் இல்லை, அது வந்து நான் ஏசி தான் இருக்குது. ஏசினா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லைக் 400 or 500 கொடுக்கணும் பர் ரூமுக்கு அப்படின்னாங்க. which was like we thought like they are trying to scam us. And next thing they said is like they offered us a 2 BHK, like நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தாங்க, they offered us a 2 BHK. But later like what we did is like we cancelled that booking and we made a booking with the Rural Vibes. So இந்த இது காட்டுறது தான் இருந்தது. we booked with this like Casablanca. So they have like good property here. Even they have a terrace, you can see the terrace over there, right? And they have like indoor games. But this aspect of them like calling and saying like நாங்கள் ஆல்ரெடி ஏசி ரூம் புக் பண்ணியிருந்தாலும் ஏசி ரூம்ஸ் அவைலபிள் இல்லை, நான் உங்களுக்கு நான் ஏசி தான் தர முடியும், ஏசி வேணுன்னா அப்கிரேட் பண்ணுங்கள், or else like we'll offer you, they said like we'll give you a 2 BHK அப்படின்னு சொன்னாங்க, with like proper like attached kitchenலாம். asked them like what is the tariff, then they were like it will be like 5,000 rupees அப்படின்னு சொன்னாங்க, which I thought it would be like it they are trying to what do you call scam usங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. So I had to like cancel them. And then I booked with this Rural Vibes and they were like pretty okay. I booked it through Ixigo and then the booking வந்து booking.com வழியாக போச்சு. And it was like a standard room with fan. So Ixigo என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, அந்த chat கூட நான் சைடில் ஆட் பண்ணுறவாங்க. I asked them twice Ixigoட்ட, இது ஸ்டாண்டர்ட் ரூம் வித் ஃபேன் தான் இருக்குது, இதில் ஏசி இருக்கான்னு கேட்டிருந்தேன். பட் அகெயின் லைக் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏசியோட இருக்குன்னு they gave me couple of screenshot, the Ixigo support team. But I was quite skeptical and அவங்க Ixigo டீம் மூலமாக இந்த ரூரல் வைப்ஸோட காண்டாக்ட் வாங்கியிருந்தேன். I'll add the contact in the description. And அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூம் தான் அப்படின்னாங்க. ஸோ again I had to upgrade to AC room because the weather was quite hot and humid here in Varkala. So we preferred the rooms with AC. And you have to be mindful of this thing while you are visiting Varkala. Rooms book பண்ணும்போது make sure like whichever room you are booking actually you are getting it, because like நான் இப்போ காட்டின மாதிரி இந்த Casablanca we booked a deluxe room with balcony and one more room like without balcony. But they upfront said like they have only like non-AC rooms. So be careful or be cautious like while you are booking rooms, be here in Varkala or in any of the tourist places. Just make sure whatever you book you are getting it. Okay, so நம்ம ரூம் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. வர்க்கலாவில் கெஃபே கல்ச்சர் ரொம்ப ஃபேமஸ். அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிற கெஃபேயோட பேர் வந்து இண்டா கெஃபே. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இருக்குது. இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேயிங் இந்த ரூரல் வைப்ஸ், அதோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இண்டா கெஃபே தான் இங்கே இருக்க லேண்ட்மார்க். அண்ட் ஈவன் திஸ் ஹேஸ் குட் ரிவ்யூஸ் லைக்
and this is how the restaurant looks like. It might not have a good sea view, but it had like good vibes here. I mean, like good vibes as well as good views. Maybe next time when we come to Varkala, we'll make it a point to visit the Inda Cafe. Already நம்ம டார்ஜிலிங் கேஃபே ட்ரை பண்ணிட்டோம். as well like yesterday நாங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பாபா கா தாபான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். and for dinner we tried the Little Tibet. ஸோ மிஸ் ஆனது பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த இண்டா கேஃபே. ஓவர் த சவுத் கிளிஃப் சைட் தேர் வாஸ் கெஃபே சார்வா ஐ பிலீவ், அண்ட் நார்த் கிளிஃப் சைட் லைக் சாண்டி பே, அந்த பேர்லாம் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு சைடில். ஆல்சோ ஐ மேக் இட் செப்பரேட் வீடியோ. இங்கே நீங்கள் ஒர்க்லாம் வந்தால் த திங்ஸ் டு டூ, த பிளேசஸ் டு விசிட், த கெஃபேஸ் டு eat, try, and possibly the staying optionsலாம் போட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ now back to our room and we'll check out and we'll carry on. ஸோ ரூமை செக் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நல்ல வியூவோட லஞ்ச் சாப்பிட்லான்னு பேக் டு இந்த ஸ்கை லான்ச் தான் வந்திருக்கோம். இங்கே சாப்பாடை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங் நம்ம ட்ரெயினை பிடிச்சி அடுத்த ஊருக்கு போக வேண்டியது தான். அண்ட் இந்த ஒன் டே இன் வர்க்கலா விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.